நான் திட்டி பார்த்தாச்சு, புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு, which is not working. உடன் சேர்ந்து விளையாட வேற வழி சரியா தப்பா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இது வரைக்கும் 9 சீசன் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த 9 சீசன்ல கண்டஸ்டண்டா வரவங்க கேமராவை பார்த்து புலம்பிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் தடவையா பிக் பாஸையே இவங்க புலம்ப விட்டுட்டாங்க. பிக் பாஸ் என்னெல்லாம் புலம்புனாருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷனில் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கேம் அப்படியே பாஸ் பண்ணுங்க, எல்லாருமே உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு, எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆர்டராக உட்காந்துட்டாங்க. பிக் பாஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை திட்டி பார்த்தாச்சு, உங்களுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கேமு சரியாகவே போல, ஏதோ ஒர்க் ஆகல, என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் ஒரு கோஆர்டினேஷனாக ஒரு வேலையை பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னார், அதை இவங்க ஃபாலோ பண்ணல தான். என்ன தெரியுமா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அந்த கேரக்டர் மாதிரி நீங்கள் நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாரா? ஆனால் பேசிக்கான விஷயத்தை இவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு விட்டுட்டாரு. அந்த பேசிக்கான விஷயத்தில் இவங்க போட்டு உழப்புன்னு உழப்பிட்டாங்க. அது என்னன்னா, பிக் பாஸ் கேட்குறாரு, ஒரு மன்னர் கிட்ட யாருனால பேசிட முடியுமா? ஒரு மன்னர் அவர் பேசணும்னு விருப்பப்படுறப்ப தான் பேசுவார். அதே மாதிரி மன்னர் கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இப்போ ஒரு புலவர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாதா? அதை கூட நான் சொல்லி தரணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்களதுல பாத்தீங்கன்னா, மன்னர் கிட்ட எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. மன்னர் சாதாரணமா அந்த மக்கள் கிட்டயும் பேசுவாரு. 2 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சாதாரணமா பேசுவாரு. அதாவது மக்கள் இல்ல, பணியாள்கள், அவங்க கிட்டயும் சாதாரணமா பேசுவாரு. அரசவையில் இருக்க மத்தவங்க கிட்டயும் சாதாரணமா பேசுவாரு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு ஃப்ளோவே இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை அந்த ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரியை மட்டும்தான் இவங்க கொண்டு வராங்களே தவிர பேசிக்கான விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதுதான் பிக் பாஸ் கேட்குறாரு. பேசிக்கான விஷயம் உங்களுக்கே தெரியாதா? ஒரு அரசர் எப்படி இருப்பாரு, ஒரு புலவர் எப்படி நடந்துப்பாரு, ராஜகுருவோட வேலை என்ன, அதே மாதிரி இளவரசிகள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரியாதா? இது வேற நான் சொல்லி தரணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. எல்லாருமே கொஞ்சம் சோகமா தலையை குனிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. தலையை குனிஞ்சு என்ன ஆக போகுது, தலையெல்லாம் குனியாதீங்க, சாதாரணமாக உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிலர் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்துலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசுறத கேட்குறாங்க. பிக் பாஸ் பேசுறது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வார்த்தைக்கும் இன்னொன்று வார்த்தைக்கும் நடுவில் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் கேப் இருக்கும். பொறுமையா பேசுறாருங்க. லைவ்ல நீங்க கேட்டீங்கன்னா, என்னடா இவர் இவ்வளோ பொறுமையா பேசுறாருன்ற மாதிரி இருக்கும். நிறுத்தி நிறுத்தி ரொம்ப நேரம் பேசுறாருங்க. சரி, அதை விடுங்க. பிக் பாஸ் ஒரு ஸ்டேஜில் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்கள் இப்பெல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நானும் உங்க கூட போட்டியாளராக வர மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. எது போட்டியாளராக வரப்போறாரான்ற மாதிரி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. என் வாய்ஸ் மட்டும் கலந்துக்கும், நான் சும்மா உங்ககிட்ட வாய்ஸ்ல ஒரு போட்டியாளர் மாதிரி உங்களை மேனேஜ் பண்ணும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிக் பாஸ் நான் போட்டியாளராக வரப்போறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் இவங்களை திட்டுறதுக்கு சொல்றாரு. அதை கூட புரிஞ்சுக்காம சுபிக்ஷா இருக்காங்கல்ல, வேகமாக கிளாப் தட்டுறதுக்காக கையை எடுக்கிறாங்க. யாருமே கிளாப் தட்டுறதுக்கு கையை எடுக்கல, அவர் சீரியஸாக பேசுறாரு போலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷா கையை கீழே இறக்குறாங்க. எந்த அளவுக்கு பிளேயர்ஸ்லாம் தெளிவாக இருக்காங்க பாருங்களேன். பிளேயர்ஸ், அதாவது பிக் பாஸ் நீங்க ஒண்ணுமே சரியா பண்ணலன்னு சொல்றாரா, அப்ப யாராவது ஒரு மாதிரி பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் நடந்துருச்சு, நாங்க இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு எந்திரிச்சு பேசினா கூட பரவாயில்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டா, பிக் பாஸ் இது வரைக்கும் கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு, பட் இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, நாங்க சரியா பண்றோம்னு யாராவது சொல்லுவாங்கன்னு பிக் பாஸும் யோசிப்பாரு போல. யாரும் சொல்ற மாதிரி இல்லைங்க. பேசுங்க, பாயிண்ட் வரட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் பிக் பாஸ் பேசும்போது சிலருக்கு சிரிப்பே வருது. என்னடா பிக் பாஸ் இப்படி கெஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி சிலருக்கு சிரிப்பு வருது. லைட்டா சிரிக்க வேற செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டீம் மாத்தின மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சாங்கல்ல, அதாவது திவாகரை வச்சோம் வினோத்தை வச்சோம் தான் ஃபுல்லா கொண்டு போற மாதிரி பிளான். அதனால தான் தர்பீஸ் சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யனே வச்சிருப்பாங்க. ஆனா இவங்களை வச்சு கொண்டு போனா வேலைக்கு ஆகாது, மாத்தி 2 பேருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிக் பாஸ் புரிஞ்சுட்டாரு. எல்லாரையும் தனித்தனியா எழுப்பியும் பேசுறாரு. இப்ப விக்ரம் கிட்ட பேசுறாரு, வினோத் கிட்ட பேசுறாரு, திவாகர் கிட்ட பேசுறாரு, எல்லாருக்குமே சொல்றாரு, நீங்க இந்த தப்பு பண்றீங்க, இதெல்லாம் மாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே போனா கேம் கரெக்டா இருக்காது, டீமை மாத்திரலான்னு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கிறாரு. விக்கல்ஸ்க்கு அந்த பதவியை தந்துட்டாரு. அதாவது கானா வினோத் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பதவியை விக்கல்ஸ் இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப
அப்ப விக்ரம் கிட்ட ஒன்று பண்ணாரு, அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஆக்சுவலா விக்ரம் யார் எது சொன்னாலும் சரி பாடி ஷேமிங்னு கொண்டு வந்துடுறாரு பாத்தீங்களா, அதுக்கு பிக் பாஸ் சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே வந்து அட்வைஸ்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மன்னர்களையும் மாத்திட்டாரு. அங்க ராணியை போட்டுட்டாரு, இங்க வந்து ராஜாவா விக்கல்ஸை போட்டுட்டாரு. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா விளையாடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க ஒழுங்கா விளையாடுவாங்கன்ட்டு. இதுக்கப்புறமும் சொதப்ப தான் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு கருத்து இருந்தா அதை பத்தி சொல்லுங்க.